இது வரைக்கும் நான் ஒரு 100லேருந்து ஒரு 200 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நான் மேக் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு 1000க்கு மேலே 1000+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இத்தனையும் பண்ண நான் என்னோட ஸ்கின்னை வந்துட்டு கரெக்டாக வச்சுருக்கிறேனான்னு கேட்டால் நோ. ரைட் நவ் என்னோடய ஃபேஸ் பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கேவலத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ காரணம் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆக்னே, பிக்மெண்டேஷன்ஸு, டார்க் சர்க்கிள்ஸு எல்லாம் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ என்னோடய ஃபேஸில் இருக்குது. ஊருக்கே அத்தனை சொல்லிவிட்டு கடைசியில் நான் ஏன் முவரக்கட்டையவே நான் இவ்வளோ கேவலமாக வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்களாம் காரி துப்ப மாட்டீங்க, துப்புவீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேஜில் என்னோட ஸ்கின் கேருக்கான ஜேர்னி தான் இருக்கும். இதில் டிஐவைஸு, ப்ரொஃபஷ்னல் எல்லா ப்ராடக்ட்ஸும் உள்ளே போட்டு எப்படி ஒரு ஸ்கின்னை நல்லபடியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கும் ஸ்கின் கேர் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு என் கூடவே சேர்ந்து உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு பெட்டர் வேல வந்துட்டு கொண்டு போய்க்கலாம். ஸ்கின் கேர் அப்படிங்கிறது இதெல்லாம் எதுக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின்னு, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதர் ஸ்கின்னுக்கும் அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு எப்படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற சார்ட்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவ் கிடையாது, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நம்ம ஸ்கின்னை நம்ம கேர் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவா? கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நமக்கே நம்ம ஸ்கின்னை பிடிக்கும், நம்மளை பிடிச்சாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்னால எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் போய் முடியும். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக எந்த மாதிரி இன்டேக் எடுக்கணும், எதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த ஜேர்னியில் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிறேன்லாம் இல்லை. ஸோ என்னோட ஸ்கின்னை நான் பார்த்துக்க போகிறேன், அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இனி நம்ம பேஜில் இந்த மாதிரி வீடியோஸும் வரும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.